செய்யுங்கள் உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளிடுங்கள். தூர்வாசல் கொடுத்த சாபம் பலித்ததம்மா பலித்ததம்மா, அதனாலே தேனிலை நேர்ந்ததம்மா. தூர்வாசல் கொடுத்த சாபம் பலித்ததம்மா பலித்ததம்மா, அதனாலே வந்த நிலை சமம்மா. தூர்வாசல் கொடுத்த சாபம் பலித்ததம்மா பலித்ததம்மா, அதனாலே தேனிலை நேர்ந்ததம்மா. பிச்சபயம் என்கிறது அன்பு மகிழ்கள், பிச்சபயம் என்கிறது அன்பு மகிழ்கள், பிச்சபயம் என்கிறது அன்பு மகிழ்கள். இந்த ஈசனுக்கு இந்த நிலை எண்ணி பாருங்கள். அம்மா பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சையிடுங்கள் பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள் அள்ளியிடுங்கள், நீங்கள் அள்ளியிடுங்கள். தாயே, பசி பசி என்று உங்களை தேடி வருகிறேன் அம்மா. ஐயா, உங்களால் என்ற அன்னத்தை எல்லாம் கொடுங்கள் தாய், உங்களால் என்ற காணிக்கை எல்லாம் கொடுங்கள் தாய். இந்த பிரம்மத்தமானம் விலக வேண்டும் அம்மா. என் பசி யார வேண்டும் தாயி. நான் முன்போ உங்களுக்கு எல்லோருக்கும் படி எடுக்க வேண்டும் தாயி அம்மா. கேட்டவுடனே இல்லை என்று சொல்லாமல் தன்னால் என்று இந்த காணிக்கை எல்லாம், தன்னால் என்று இந்த அன்னத்தை எல்லாம் இந்த ஓட்டிலே போட்டிருக்கிறார். இது வரும் காலமெல்லாம் இந்த சாதாரண ஓடு, இந்த மண்பாண்டம் ஈசன் கரம் பற்றிய பிறகு இந்த ஓட்டுக்கும் பெருமை சேரப்போகிறது. ஈசன் என்றால் இறைவன். என் கரம் பட்டதா இந்த ஓட்டுக்கு திருவோடு திருவோடு, இந்த திருவோடு ஏந்தி நான் தெருவோடு வருகிறேன் தாயி. என் வயிறார பசி யாரு மட்டுமம்மா. என் மனக்கு வர காணிக்கை கொடுங்கள் தாயி. மனுக்கள் கொடுக்கப்பட்ட இந்த அன்னத்தை குசுமருக்கு முன்பாகவே இத்தனை ஆண்டு காலம் இந்த மனுக்கள் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவனுக்கு படியவந்த பிறகு இந்த மனுக்கள் எல்லாம் பேரு புகழோடு வாழப்போகிறான். எப்படி என்றால் இந்த உலகத்திலே இதுவரைக்கும் எத்தனையோ ஈஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஈஸ்வரன் பற்றமற்றவர்கள். ஆனால் இந்த உலகத்திலே முதல் ஈஸ்வரன் நான் தான். உமா மகேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், பரமேஸ்வரன் நான் தான். முதல் ஈஸ்வரன் பரமேஸ்வரன். அதுக்கு அடுத்த ஈஸ்வரன் என்னுடைய மகன். எத்தனை வினைகள் வந்தாலும் அத்தனை வினையும் போக்கக்கூடியவன் என் மைந்தன் விநாயக பெருமான் விக்னேஸ்வரன். அதுக்கு அடுத்த ஈஸ்வரன் இந்த உலகத்திலேயே நான் ஏறக்கூடிய வாகனம் சிலாதி என்று சொல்லக்கூடிய நந்தி, அதுதான் நந்தீஸ்வரன். அதுக்கடுத்த ஈஸ்வரன் இந்த உறவையெல்லாம் மாற்றி வைப்பவன், ஆடாத உறவையெல்லாம் மாற்றி வைப்பவன், கூடாத உறவையெல்லாம் கூட்டி வைப்பவன். விதி என்று 2 எழுத்து. அந்த விதிக்கு அதிகாரத்தன் சனி, அவனுக்கும் 2 எழுத்து. ஈசனோடு சேர்ந்ததால் சனீஸ்வரன். அதுக்கடுத்த ஈஸ்வரன் சிவாலயனுக்கு சென்றால் யார் யார் வருகிறார்கள்? யார் யார் வருகிறார்கள், யார் யார் என்ன பொருளை கொண்டு போகிறார்கள் என்று கணக்கு பார்க்கக்கூடிய ஆலயத்தின் காவலாளி என்னுடைய அஸ்திராவக்கூடிய அவன்தான் சண்டிகேஸ்வரன். அதுக்கடுத்து ஈஸ்வரன். அவன் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன், பணம் படைத்தவன். பணம் படைத்தவன் சொல்வதாக இங்கு சட்டம், பணம் சொல்வதாக இங்கு திட்டம். அப்படி கோட்டீஸ்வரன். அதுக்கடுத்து ஈஸ்வரன் தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய 10 தலை 20 கரம் படைத்து என்னை 3 முறை நேரலை பார்த்து 3.5 கோடி ரூபாய்களை பெற்ற ராவணேஸ்வரன். எல்லோருக்கும் ஒரு உண்மை சொல்றேன். ஒரு தலையோடு ஒரு தாய் வயிற்றிலே வெளிவருவதற்கு
அந்த தாய்க்கு பிரசவம் என்பது உயிருக்கு சமமானது. குழந்தை பெற்றுவிட்டால் பிரசவம், குழந்தை பெறாமல் அவன் மாண்டுவிட்டால் சவம். ஆனால் தான் பெண்களை தெய்வமாக நினைப்பது. ஒரு குழந்தையை உதிரம் சொட்ட சொட்ட ஒரு குழந்தையை தாய் எடுக்கிறான். ஒரு தலையோடு பிறக்கும். 10 தலையோடு ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? முடியவே முடியாது. ராமேஸ்வரன் 10 தலை உடையவன் அல்ல, கலை பற்றி தலை சிறந்தவன், திசையட்டும் புகழ் கொண்டவன், தமிழ் தலைவன், தமிழுக்கு இலக்கணத்தை படைத்தவன், மருத்துவம், ஜோசியம், இலக்கணம் இப்படி சொல்லக்கூடிய 10 துறைகளிலே தலை சிறந்து விளங்கி வந்தனால்தான் அவனுக்கு கலை பற்றில் தலை சிறந்தவன், திசையட்டு புகழ் கொண்டவன், வீணை கொடியோன் என்றால் பின்னுலகத்தில் எல்லோருக்கும் ராமணேஸ்வரன் தமிழ் வேந்தன். உலகத்தில் எனக்காக அனைத்து ஆலயத்தை நிறுவியவன் அவன்தான் ராமணேஸ்வரன். அதோடு நின்று விட்டது. அதற்கு பிறகு இந்த பாமர மனுக்கள் ஈசனுக்கு படியிருந்தபடியால், மனுக்கள் ஈசனுக்கு படியிருந்தபடியால் மணி ஈசன் மணி. இந்த மனுஷர்கள் இந்த வார்த்தை மருவி 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 மனிதர்களாக உலகத்தில் நிலைக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் நானும், என் உள்ளத்தில் நீங்களும் பிரிக்க முடியாத உறவாக வாட வேண்டும். இதோ புசிக்கிறேன். ஆவடி சிலம்பஸ் நாம எடுத்து 100 ரூபாய் அன்பளிப்பாக. இந்த நிலைமைக்கு காரணம் இந்த பாமர் மக்களோ எனக்கு படித்த மக்களோ அல்ல. இதற்கெல்லாம் காரணம் என் மனைவி அல்லவா. அவள் தான் வேண்டாம் வேண்டாம் என குறைக்கும் போது எனக்கு வேண்டும் வேண்டும் என்று என் பஞ்சமுகி சேவையை பார்க்க துடித்தார் அல்லவா. அவளுக்கு அடிப்பாவி அன்றே என்ன படைத்தேன். வேண்டாம் பார்வதா, என் பஞ்சமை சேவையை பார்க்க வேண்டாம் என்று படைத்தேன். நான் பார்த்த என்ன தவறு? நான் உன் மனைவிதான் என்று படைத்தாயே. நீ பார்க்க ஆசைப்பட்டாய். நீ அடைந்த லாபத்தை பாரடி. ஒரு கரத்தை கபாலத்தையும் மறு கரத்தை வாட்டி ஏந்தி சுடுகாட்டுக்கு சிட்டு சுட்டை படங்களை வாரி திட்டு அங்கிருந்து வந்து ஊழகம் வந்து பிச்சடத்தை உண்டு கொண்டிருக்கிறேன். அவனை கொல்ல விட சுவாமி. நான் கூறுவதை கேளுங்கள் சுவாமி. நீங்கள் தான் உயர்ந்தவர் என்ற ஆணவத்தை விடுங்கள் சுவாமி. எல்லா பெண்களும் சொல்வதை கணவன் கேட்டுவிட்டால் அந்த குடும்பம் தலைகீழாக போய்விடும். எதோ இதை கேட்கணுமோ அதுதான் கணவன் கேட்க வேண்டும். எதோ இதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும்தான் மனைவி சொல்ல வேண்டும். சொல்லக்கூடாது நீ சொல்லிவிட்டாய், கேட்கக்கூடாது நான் கேட்டு விட்டேன், நடக்கக்கூடாது ஒன்று நடந்து விட்டது. நீ பாவி. நான் கூறுவதை கேளுங்கள் சுவாமி. நீங்கள் தான் உயர்ந்தவர் என்ற ஆணவத்தை விடுங்கள். என் அண்ணன் இருக்கிறார்கள், கோவிந்தன், கண்ணன், வைகுந்த வாசன். அவனை சந்திப்போம் சுவாமி. உன்னுடைய அண்ணன்? ஆமா. குப்பமேட்டிலிருந்து கோவிந்தாயம் கிடைத்தாலும் கூக்குரலை கட்டுப்பட்டு போடுவதற்குரியவன். அடி பைத்தியக்கார், தொட்டு தாலி கட்ட கணவன் நான். எவ்வளவுதான் உன்னை சந்தோஷமா வைத்து பார்த்திருந்தாலும் பிறந்த வீட்டின் பெருமையை பேசிவிட்டாய். ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் திருமணமாக வரையில் தான் பிறந்த வீட்டின் பெருமையை பேச வேண்டும். மாற்றான் ஒருவரால் மாங்கலத்தை ஏற்றிய பிறகு பிறந்த வீட்டின் பெருமையை பெண்கள் பேசவே கூடாது. புகுந்த வீட்டுக்கு சென்ற பிறகு அவள் எப்படி வாழ்கிறாள், அவள் உத்தினாக இருக்கிறாளா அல்லது பத்தினாக வாழ்கிறாள் என்று மற்றவர் அவன் பெருமையை பேச வேண்டும். இப்பேற்பட்ட பெண் நம் வீட்டில் பிறக்கவில்லை. இப்பேற்பட்ட பெண் பிறந்த ஊர் இப்பேற்பட்ட புண்ணிய செய்த ஊராக இருக்கு. இப்பேற்பட்ட பெண் குழந்தை பெற்றெடுத்த தாய் தந்தை என்ன பாக்கியம் செய்தார்கள் என்று நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தரத்தை பார்த்து புகுந்து விட்டு மற்றவர் பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு உன் அண்ணனா, வைகுந்த வாசனா, நாராயணனா, வைகுந்தம் போக வேண்டும், வாசுதேவனை காண வேண்டும். வைகுந்தம் போக போறேன், வாசுதேவனை பார்க்க போறேன். வைகுந்தம் போக போறேன், வாசுதேவனை பார்க்க போறேன். இந்த
ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பினும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிறவே பாடி வந்தேன் மனம் முருகிறவே பாடி வந்தேன் மனம் உருகிறவே பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் கோவிந்தா நடைத்ததை பறித்திடுவாய் வைகுந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் கோவிந்தா நடந்ததை பறித்திடுவாய் வைகுந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் கோவிந்தா மறைத்ததை பறித்திடுவாய் வைகுந்தா நினைத்தது கீதை என்னும் தத்துவமே உரைத்தது கீதை என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் நிச்சயமே உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் நிச்சயமே நாராயணா கண்ணா எனக்கு காட்சி தர